ஐயாக்களுக்கு நன்றி. அழகுக்கே அழகு சேர்ப்பது போல் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம். SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன வடபழனி வளாக இயக்குனர் ஐயா அவர்களையும் அறிவியல் மற்றும் மானுடவியல் புல முதல்வர் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க வேண்டுகிறோம். எந்த ஒன்றையும் காத்திருந்து பெறும்போது அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சி 2 மடங்காகும். இந்த அரங்கம் இவ்வளவு நேரம் காத்திருந்தது இந்த இனிய தருணத்திற்காக தான். இதோ சிறப்புரையாற்ற ஞான தமிழ்வாணி அருள்மொழி அரசி அம்மா அவர்கள். ஸ்ரீ குருபியோ நமக. அழகான மார்கழி விழாவில் உங்கள் எல்லோரோடும் கலந்து கொள்வதற்கு அழகான வாய்ப்பை கொடுத்த SRM கல்வி நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இயக்குனர் அவர்களே, புல முதன்மையர் அவர்களே, இந்த விழாவை மிக அற்புதமாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிற அமைப்பு குழுவைச் சேர்ந்தவர்களே, மாணவ நண்பர்களே, ஒரு கல்லூரியில், ஒரு கல்வி நிறுவனத்தில், அதுவும் பெரிய நகரத்திற்குள் நடுவே இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில், நவநாகரிக காற்று வீசுகிற ஒரு கல்வி நிறுவனத்தில் மார்கழி பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள் என்பது உங்களுடைய பேராசிரியர்கள் என்னை தொடர்பு கொண்டபோது எனக்கு வியப்பை தந்தது. மார்கழி விழா கல்வி நிறுவனத்தில்னு சொல்கிறீங்களானே கேட்டேன் நான் அவங்கள. ஏனென்றால் இயக்குனர் சொன்னது போல மார்கழி, கர்நாடக இசை, பழங்காலத்து இசை, பழங்காலத்து நாட்டியம், இவையெல்லாம் 20 வயதில் 25 வயதில் அவ்வளவாக பிடித்தமானதாக இருக்காது. அதனால் அந்த வியப்பு இருந்தது. அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, போன ஆண்டு நாங்கள் நடத்தினோம், அதைவிட கூடுதலாக ஒரு நாள் இந்த ஆண்டு நடத்த வேண்டிய அளவுக்கு எங்களுடைய மாணாக்கர்கள் எங்களை நெருங்கி இருக்கிறார்கள், அதனால் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதை செயல்படுத்தியதற்காக இந்த கல்வி நிறுவனத்தின் மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். மார்கழி
விழா, மார்கழி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் என்பதை குல முதன்மையர் இங்கே தெரிவித்தார். அது என்ன மார்கழி என்று நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். மார்கழி மாதத்துக்குன்னு இலக்கிய ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லாமல் அறிவியல் ரீதியாக நிறைய பெருமைகள் உண்டு. நீங்கள் பார்த்திருக்கலாம், மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் நாம சங்கீர்த்தனம் என்று போவார்கள். மார்கழி மாதத்திற்கு முன்பனிக்காலம் என்று ஒரு பெயர் உண்டு. பழைய தமிழ் இலக்கியங்கள் முன்பனிக்காலம் என்று இந்த மாதத்தை சொல்லும். ஒரு திரைப்பட பாட்டு கூட உண்டு, இது மார்கழி மாதம், இது முன்பனிக்காலம் என்று. அது என்ன முன்பனிக்காலம்? இரவு நேரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், the first part of the night, அந்த சமயத்துல குளிர் இருக்கும். latter part of the night, நடுநிசி 12 மணிக்கு அப்புறம், until the wee hours அப்படின்னு சொல்றோமே, அந்த wee hours காலகட்டத்துல குளிர் இருக்காது. அதுதான் முன்பனி காலம். இரவினுடைய முன்பகுதி பனியாக இருக்கும், குளிராக இருக்கும். இரவினுடைய பின்பகுதி குளிராக இருக்காது. இரவினுடைய பின்பகுதினா அது அதிகாலை பொழுது. அந்த சமயத்துல குளிர் இருக்காதுங்கிறதுக்காகத்தான் அந்த நேரத்தில் எல்லோரும் நாம சங்கீர்த்தனம் போகலாம். அதோட கூட சேர்த்த இன்னொரு அழகான விஷயம், அந்த அதிகாலை நேரத்துல, எஸ்பெஷலி மார்கழி மாசத்துல, அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் செறிவா இருக்கும், டென்ஸா இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி கிளைமேட்டிக் ரீசன்ஸ் ஆக்சிஜன் கிடைப்பது செறிவாக கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், we all require good oxygen, pure oxygen, unpolluted oxygen. அந்த unpolluted-ஆ இருக்கக்கூடிய நேரம் அதிகாலை நேரம். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த மார்கழி மாதத்துல எல்லோருமாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நாம சங்கீர்த்தனத்திற்கு போவது அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். நாட் மியர்லி எல்லாரும் சேர்ந்து பாடணுங்கிறது மாத்திரம் இல்லை. ஏன் பாடணும்? நீங்க நாம சங்கீர்த்தனம்னு போகும்போது இசை இல்லையா, இங்க கூட இசை கருவிகள்லாம் வச்சிருக்கீங்க. எதுக்கு இசை? நாங்க வெறுமனே நடந்து போனா போதாதா? Early in the morning, all of us will walk. Maybe we'll all walk chatting with each other. அப்போ அந்த ஆக்சிஜன் கிடைச்சிருமே. எதுக்காக நாங்க பாடணும்? அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஏதோ சேட் பண்றதுக்கு பதிலா, கண்ட விஷயத்தை சேட் பண்றதுக்கு பதிலா, let us concentrate on God and sing good things. இது ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா இதை விட டீப்பர் ரீசன், பாடும்போது என்ன பண்றோம்? Those of you who are singers, musicians will know, you need to take a deep breath, இல்லையா? பாடும்போது நல்ல டீப் பிரெத் எடுத்தா தான் உங்களால பாட முடியும். பேசும்போது எடுக்கிற டீப் பிரெத்தை விட பாடும்போது உங்க டீப் பிரெத் நல்லா இருக்கணும். இன்ஃபேக்ட் நாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னால பேசிட்டு இருக்கும்போது உங்க டைரக்டர் சொன்னார், several of the IT professionals these days take up to some kind of art form as a hobby. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்க, ஐடிலேயோ இல்லை கார்பரேட் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை பேங்கிங் செக்டார்லேயோ நீங்கள் உட்கார்ந்தே ஒர்க் பண்ணும்போது your spine suffers, பேக் பெயின் எல்லாம் வருது. அந்த பேக் பெயின்லாம் ரிலீவ் ஆகணும்னா உட்கார்ந்து பாடும்போதோ வயலின் வாசிக்கும் போதோ அந்த posture gives you a relief. இப்போ பாட்டு பாடணும்னு சொன்னால் your posture has to be correct. நீங்கள் அப்படியே ஸ்லாப் பண்ணி உட்காந்து பாட முடியாது.
பாடும்போது ஒன்று உங்கள் பாஸ்டர் உங்கள் பேக் கரெக்டாக இருக்கணும், ரெண்டாவது டீப் பிரெத் எடுத்தால் தான் பாட முடியும். அப்படி டீப் பிரெத் எடுத்து பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? You're taking in more air, you're taking in more oxygen, which gives you a health advantage. இந்த பழக்கங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக ஏதோ பழைய பழக்கம், இந்த ஓல்ட் ஃபேஷன் விஷயம்லாம் எதுக்காக நமக்கு the world has changed அப்படின்னு நினைக்கிறோம். It's not only for entertainment, it is not only for a kind of a mental balance, but it is also for our own health. All these things have a lot of reasoning. ரீசனிங்கோட நிறைய நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் மார்கழி மாத வழிபாடு, மார்கழி மாத முறை. இன்ஃபேக்ட் டைரக்டர் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இங்கே கம்பேர் பண்ணுறவங்க ப்ளஸ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறவங்க மார்கழி மாதத்தை பற்றியும் திருப்பாவையை பற்றியும் திருவம்பாவையை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். There was a reference. இன்னமும் கூட சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் சிலத்தில் அரசர்களுக்கு முடிசூட்டும் போது இப்போதும் கூட திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன. ஒரு 60-70 இயர்ஸ் முன்னால தான் this was found out. ஒரு யூரோப்பியன் ரிசர்ச்சர் அவர் போய் சயாம், the erstwhile Siam, இப்போ தாய்லாந்து அப்படின்னு சொல்கிறோமே அந்த பகுதியில் he was doing a lot of research. அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவர் ரெக்கார்ட் பண்ணார். அப்போது அவங்களுடைய கிங் காரனேஷன் போது முடிசூட்டும் போது சில பாடல்களை பாடினார்கள். அவருக்கு அந்த பாட்டெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்கன்னு he recorded. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா அதே மாதிரி பாட்டு, அதே பாட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் நடுவில் ஊஞ்சல் போட்டிருக்கும். அந்த ஊஞ்சலில் ஒருத்தர் வந்து உட்காருவார், யாரோ ஒரு டெசிக்னேட்டட் பர்சன். அந்த டெசிக்னேட்டட் பர்சன் ஒரு வேஷம் போட்டுட்டு வருவார். என்ன வேஷம் போட்டுட்டு வராரு அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி, கோவிலில் பார்த்துருப்பீங்க இல்லையா, தட்சிணாமூர்த்தி, அந்த வேஷத்தில் வந்து அவர் அங்கே உட்காருவார். அவர் அங்கே உட்காரும்போது he will be instructed எப்படி உட்காரணும் அப்படின்னுட்டு. அவரோட கால் தரையை தொடக்கூடாது. அந்த ஊஞ்சலில் அவர் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும், அந்த ஊஞ்சலே கட்டியிருக்கிறது கொஞ்சம் ஒசரத்தில் கட்டியிருப்பாங்க, அதில் அவர் உட்காருவார். அந்த ஊஞ்சலை ரொம்ப வேகமாக ஆட்டுவாங்க. And he has to be balanced. He is supposed to be enacting the god. அதனால தான் அவர் கால் கீழே படக்கூடாது, ரொம்ப அந்த உயரத்துக்கு போயிட்டு வரும் அந்த ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் ஆட்டுற சமயத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் நின்று பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு திஸ் யூரோப்பியன் ரெக்கார்டட் காரனேஷனில் என்ன பாட்டு பாடினாங்களோ அதே பாட்டை தான் பாடுறாங்க. அண்ட் தே கால்ட் இட் த ட்ரம்பா. அவங்க லாங்குவேஜில் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டால் த ட்ரம்பா ஃபெஸ்டிவல் அப்படின்னாங்க. அது என்ன ட்ரம்பா ட்ரம்பா அப்படின்னு அவருக்கு புரியல. when this information was brought to Tamil Nadu, it was then deciphered. ட்ரம்பாங்கிறது ஒன்றும் இல்லை, சொல்லி சொல்லி பார்த்தாங்க ட்ரம்பானா என்ன இருக்கும்னு. கடைசியில் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா திருவம்பாவைங்கிறது தான் அவங்க ட்ரம்பா. அந்த அளவுக்கு அது மாறி போயிருந்தது. என்ன பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தா திருப்பாவை திருவம்பாவை பாட்டை தான் அவங்க பாடுறாங்க. அந்த அளவுக்கு the civilizational value had spread. மார்கழிங்கிற அந்த ஃபெஸ்டிவல் சிவிலைசேஷனல் வேல்யூவா அந்த அளவுக்கு பரவி இருந்ததுனால தான் இன்னொரு நாட்டில் கூட அது ஈவன் டுடே விதவுட் ஈவன் நோயிங் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இட்ஸ் பீயிங் ஃபாலோட். இந்த மார்கழி இசை அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு காரணம் சயின்டிஃபிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அட்மாஸ்பியரை, இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற அட்மாஸ்பியரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான். அந்த விதத்தில் பார்த்தா இங்கே இசையும் இசையோடு சேர்த்து ஆன்மீகமுமாக இந்த விழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு விதத்திலையும் ஒரு மகிழ்ச்சி, இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. இஃப் யூ ஆர் அ லாங் டேர்ம் டீச்சர்
ஆட்டோமேட்டிக்காக டீச்சர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு பழக்கம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா கேள்வி கேட்கறது. இங்கே வந்த உடனேயே உங்கள் குல முதன்மையர் எனக்கு சொல்லிட்டார், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டை கேள்வி கேட்க சொல்லி அவங்களுக்கு பதில் சொன்னாங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கேள்வி கேட்குறதுங்கிறது ஒரு டீச்சருடைய ஸ்வபாவத்திலேயே ஊறி போயிருக்கும். எங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்தினீங்கனாலும் கேள்வி தான் கேட்பேன். அந்த விதத்தில் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால ஐ எம் டபுளி ஹாப்பி. ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? எல்லாரும் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. தூக்கம் வருதா? காலையில் 4 மணிக்கு எழுந்து நாம சங்கீர்த்தனத்துக்கு போனவங்களுக்கு தான் தூக்கம் வரும். உங்களுக்கு எதுக்கு இப்போ தூக்கம் வருது? கேட்கலாமா? பாருங்க, முன்னால இருக்கிற ஒரே ஒரு பெண்கிட்ட இருந்து மட்டும்தான் பதில் வருது. கேட்கலாமா? ரைட். இங்க மேடையில யார் இந்த அலங்காரம் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்களா? நீங்க தான் பண்ணீங்களா? சரி, இப்போ நான் கேட்க போற கேள்வி ரொம்ப சிம்பிள் கேள்வி. எவ்ரிபடி வில் நோ த ஆன்சர். இங்க இருக்கிற இசைக்கருவிகள்ல ஒரு இசைக்கருவி நம்ம நாட்டினுடைய இசைக்கருவி இல்லை. எல்லாரும் சொல்லிட்டீங்க. அப்ப யாருக்கு பரிசு கொடுக்கணும்? எல்லாருக்குமே தெரியாத மாதிரி கேட்கணும். எல்லாருக்கும் தெரியாத கேள்வியா கேட்டா அப்புறம் பதிலே வராதே. யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் தெரியணும். குட், வெரி நைஸ். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் இல்லையா? மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னது கிருஷ்ண பரமாத்மா. அந்த லைன் யாருக்காவது தெரியுமா? எஸ், தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னது கண்ணன். பட் ஐ வாண்ட் தி எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட். சொன்ன ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னார்னு நான் சொல்லிட்டேன். கண்ணன் தான் சொன்னார், கிருஷ்ணன் தான் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான். எனக்கு அந்த லைன் யாராவது சொல்லுங்களேன். யாருக்கும் தெரியலையா? எக்ஸாக்ட் லைன். மாதங்களில் நான் மார்கழிங்கிறது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இட். இட்ஸ் அ சான்ஸ்கிரிட் லைன். யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியலையா? சரி, அதுல ஒரு சப் குவெஸ்டினா வச்சுக்கலாம். அந்த லைன் எந்த புக்ல இருக்கு? யார் சொன்னது? ஓகே, பகவத்கீதையில இருக்கு. மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ணர் சொன்னது பகவத்கீதையில இருக்கு. அந்த லைன் தெரியுமா? தெரியாது. பகவத்கீதையில் மட்டும் தெரியும். We'll still recognize him. And what is your name? R. Vignesh. Good. பகவத்கீதையில் காணப்படுகிற வரி அந்த வரி. மார்கழிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். மார்கழியில இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரெயினிங். அங்க கம்பேர் பண்ணவங்க 2-3 திருப்பாவை பாசுரத்துல இருக்கிற லைன் எல்லாம் சொன்னாங்க. One thing which always fascinates in Tirupavai is the way Andal has given the do's and don'ts. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு அவ்வளவா தேவையில்லை. சில விஷயம்லாம் நாங்கள் பண்ணுவோம், சில விஷயம்லாம் பண்ண மாட்டோம். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தேர் வுட் பி மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஹியர், பீப்புள் அடெப்ட் இன் மேனேஜ்மெண்ட் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங் மேனேஜ்மெண்ட். You know, in management, one thing that staggers always is the way the instructions are transmitted. நீங்க ஒரு மேனேஜிங் அத்தாரிட்டியா இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லணும். சொல்லும்போது இதை செய்யணும் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லை, இதை செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாமும் சொல்லணும். அந்த செய்யக்கூடாததை சொல்லலைன்னா தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க சொல்லலையே அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ற ஆபத்து உண்டு. So the first principle in management is to
instruct the right way. You must say the do's and the don'ts. ஆண்டாளுடைய பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா the do's, நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். நாட்காலே நீராடுவோம், பரமன் அடி பாடுவோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டுவோம், அதெல்லாம் இருக்கும். கூடவே நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம். அவ்வளோ மெத்தாடிக்கலாக. Now, many of you will know, நீங்கள் வந்து பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கொண்டு போகணும் அப்படின்லாம் வரும்போது மெத்தடாலஜி என்னன்னு ஸ்டேட் பண்ணணும். அந்த மெத்தடாலஜி எப்படி ஸ்டேட் பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம், இதெல்லாம் என்ன எங்களுக்கு ஆப்ஜெக்டிவ், இந்த ஆப்ஜெக்டிவ்ல என்ன கிடைக்கும், அத்தனை விஷயமும் ஒரு ரீசர்ச் மெத்தடாலஜி எப்படி காயின் ஆகணுமோ அப்படி ஆண்டாள் கொடுத்துருக்கிறது தான் திருப்பாவையில் நாம் பார்க்குற ஒரு ஸ்டாகரிங் ட்ரூத். இவ்வளவு தூரம் திங்க் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது, வாட் ஷீ சேஸ் அபவுட் த ஹியூமன் டெண்டன்சி. உங்களுக்குலாம் அந்த பாட்டு பரிச்சயமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரே ஒரு லைன் மாத்திரம் அதில் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வில் ஹாவ் டு கெட் அக்ளிமடைஸ்ட் வித். ஷீ சேஸ், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, தீக்குறளை சென்றோதும், தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. தீக்குறளை சென்றோதோம்னா கோள் சொல்ல மாட்டோம்னு அர்த்தம். அடுத்தவங்களை பற்றி தப்பா நாங்கள் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டோம். Now this might appear very simple. இது என்ன, இது என்னமோ விரதம்னு சொன்னாங்க, மார்கழி மாசம்னு சொன்னாங்க, இதுக்கு பெருசாக விழாலாம் வேற கொண்டாடுறாங்க, இசைன்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம், நாங்கள் அடுத்தவங்களை பற்றி கோள் சொல்ல மாட்டோம், அடுத்தவங்களை பற்றி காசிப் பேச மாட்டோம், அடுத்தவங்களை பற்றி அவதூறு சொல்ல மாட்டோம்னு இருக்கே, இதுக்கு போய் ஒரு பெரிய விரதம் வேணுமா அப்படின்னு some of you might think. But think of it, உலகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அது ஸ்கூலில் ஆரம்பித்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரைக்கும் 5 வயசு 10 வயசில் ஆரம்பித்து வயது முதிர்ந்த நிலை வரைக்கும் லைஃப்பில் வர பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேசுகிற gossip or wrong thing, mudslinging. Many times you find யாராவது கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்க, இல்லை ஃபேமஸாக இருந்தாங்க, பாப்புலராக இருந்தாங்க அப்படின்னா உடனே என்ன, டாக் சம்திங் பேட் அபவுட் them, talk ill of them, mudsling them or character assassinate them. இதில் தான் போய் முடியும். ஆண்டாள் very very clearly says, categorically states, அடுத்தவங்களை பற்றி நாங்கள் தப்பாக பேச மாட்டோம். Now what kind of relevance it has even today, think of it. We are in 2025 and Andal is supposed to have lived in the 8th century. இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு கூட இன்னைக்கும் இருக்கிற ஹியூமன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், எனக்கு ஒருத்தரை பிடிக்கலையா டக்குன்னு அவரை பற்றி நான் ஏதாவது தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன, சோஷியல் மீடியா இஸ் அ வெரி குட் டூல், பட் ஒன் காமன் ரெசிஸ்டன்ஸ் டு சோஷியல் மீடியா இஸ் தட் there is so much of nonsense which gets repeated and which gets disseminated, isn't it? அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எல்லாரும் டிசெமினேட் பண்ணுறாங்க, தப்பாக டிசெமினேட் பண்ணுறாங்க. அதை தப்பாக டிசெமினேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? there is a human psychology. எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, இல்லை என்னை விட அவங்க பாப்புலராக இருக்காங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க குறை அப்படின்னு சொல்லிட்டா somewhere we get a satisfaction. என்ன பெரிய பாப்புலாரிட்டி, இவங்களுக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நாம கரெக்டுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருது. அந்த ஹியூமன் சைக்காலஜியை தான் ஆண்டாள் அட்டாக்ட். And she said, control your mind, don't talk ill about others. நாங்கள் கோள் சொல்ல மாட்டோம். If only you go into the details of all this, I'm happy. ஏன்னா காலேஜ் லெவலில் நாங்கள்லாம் கொஞ்சம் வருத்தப்படுறது, உங்கள் டைரக்டர் வருத்தப்பட்ட மாதிரி நாங்கள்லாம் வருத்தப்படுறது எப்படின்னு சொன்னால்,
இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே நாம் ஈடுபடாமல் போயிட்டோமே, அப்போ இந்த டயத்தெல்லாம் லூஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம், குறை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்குது. உங்கள் மாதிரி இருக்கும்போது நாங்கள் இதுக்குள்ளே ரொம்ப ஈடுபடாமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி விழித்து கொண்டு நாங்கள் இதுக்குள்ளே ஈடுபட ஆரம்பிக்கும் போது we feel we have lost some years. That way I am extremely happy. இந்த நிலைமையிலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் it has a lot of potential and that potential will take you places. அதுக்காகவே உங்களை எல்லாம் நான் கண்டிப்பாக இன்னொரு முறை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். And Margazhi is also a season when we kind of rejuvenate our cultural capabilities. IIT Mandi, which is in Himachal, has come up with a very new program after years of research. And the program என்னன்னு கேட்டா, music எவ்வளவு தூரத்துக்கு ஹீலிங்கா இருக்கு. And I belong to the medical area. ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னு சொன்னால் பல நோய்களுக்கு, பல பிரச்சனைகளுக்கு மியூசிக் இஸ் அ ஹீலர். சிம்பிளாக கொஞ்ச நேரம் சந்தோஷமாக நல்ல மியூசிக் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், anxiety and even several diseases will fade away. அந்த மாதிரி ஒரு மனசுக்கு பேலன்ஸ் கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற, அதே சமயத்தில் ஹெல்த் கொடுக்கிற ஒரு சிம்பிள் டூல் இஸ் மியூசிக். அண்ட் எஸ்பெஷலி இந்தியன் மியூசிக், த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மியூசிக். இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மியூசிக்னு எம்ஃபேட்டிக்காக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மியூசிக் சூதன்ஸ். இட் இஸ் மெலடி பேஸ்ட். Since it is melody based, அது அப்படியே சூத்தன் பண்ணும், agitate பண்ணாது. There are certain forms of music which can agitate your mind. அந்த பாட்டை கேட்ட உடனே எழுந்து குதிக்கணும் போல தோணும். இந்த பாட்டை கேட்டாலும் டான்ஸ் ஆடணும் போல தோணும். ஆனால் அதே சமயத்தில் இது சூத்தனிங்காக இருக்கும். அண்ட் in days to come நிறைய ஆங்ஸைட்டி, நிறைய டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் music will be the greatest healer அப்படிங்கிறது தான் people have found out. And that way people who are involved in music ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மியூசிக்கில் either instruments or vocal music in some way, if you are involved, not necessary you should be a musician or a singer, you can even listen. அவ்வளவுதான். நல்ல இசையை கேட்டாலே அதிலேயே பல நோய்கள் தீர்ந்து போகும். அந்த விதத்திலையும் மார்கழி மாசம் has been found to be the correct climatic situation, ambience. It gives the correct ambience for music to get perpetuated. நீங்கள் பார்க்கலாம், இந்த மார்கழியில் தான் நிறைய பேர் இன்டர்நேஷ்னலாக எங்கெங்கேயோ இருக்கிறவங்கெல்லாம் சென்னையை பார்த்து படையெடுத்து வருவாங்க. காரணம் என்னன்னா, சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 120 years Margazhi will also be associated with music season. And all kinds of classical Indian music can be heard. And the music நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும், நல்ல மனசை கொடுக்கும், நல்ல பேலன்ஸை கொடுக்கும், நல்ல ஹெல்த்தை கொடுக்கும். Now all of you answered that violin question, right? The instrument which is from the Western world, it is not an instrument from India. Native instrument இல்லை. எந்த ஊர்ல முதல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்தியன் மியூசிக்கு பயன்படுத்தினாங்க? எந்த ஊர்ல? one of the Indian cities. எந்த ஊர்ல முதல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்தியன் மியூசிக்கு பயன்படுத்தினாங்க? நான் யாருன்னு பேர் கேட்கல, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. யாரோட பேருன்னு கேட்கல, எந்த ஊர்ல? எந்த ஊர்ல பயன்படுத்தினாங்க? கெஸ் பண்ணுங்களேன்.
நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது இல்ல? கர்நாடகா. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு. ஊருன்னு கேட்டேன், ஸ்டேட் எல்லாம் வருது. அப்புறம் இன்னும் 2 சாய்ஸ் கொடுக்கலாம். 3 வந்திருக்கு. கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு, மதுரை, தஞ்சாவூர். போதும், இதுக்கு மேல சாய்ஸ் இல்லை. ஏமா சென்னையை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? சென்னையில தான் வந்தது முதல்ல. சென்னையில தான் வயலின் ஃபார் இந்தியன் மியூசிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெஸ்டர்ன் மியூசிக்ல தான் இருந்தது அது. வெஸ்டர்ன் கத்துக்கிட்ட ஒருத்தர், one of the doyens and his brother, both of them went and learnt Western music. They were not against it. They learnt Western music and then they thought this instrument is more fitting. வீணையை வாசிக்கிறதை விட வயலின் வாசிக்கிறது ஈஸி. அதனால வயலினை அடாப்ட் பண்ணி இந்தியன் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. சென்னையில தான் அது நடந்தது. சென்னையில தான் முதல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்தியன் மியூசிக்கு இந்தியன் அக்கம்பனிமெண்ட்டாக கொண்டு வந்தது. நம்ம இருக்கிற ஊரையே மறந்துட்டீங்களே, எங்கெங்கயோ போறீங்க, ஹிமாச்சலுக்கெல்லாம் போயிட்டீங்க. That is to show Indian music can encompass many things. Melody based music இருக்கிறதுனால, harmony based music இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை இது சேர்த்துக்க முடியும். அப்படிதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க வந்தது. இது நம்ம நாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை. நீங்க குரல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதுல குடல் இனிது, யாழ் இனிது. குடலும் யாழும் தான் நம்ம கிட்ட. யாழ்லேருந்து வந்தது தான் வீணை. வயலின் இஸ் நாட் அவர்ஸ். வியோலா, வயலின், அந்த என்டையர் ஃபேமிலி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரால யூ யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். வயலினுடைய நிறைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சிப்ளிங்ஸ், கசின் பிரதர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். பட் இட் இஸ் ஈஸி டு ஃபிட் இட் into a melodious music. அதனால தான் மெலோடியஸ் மியூசிக் உள்ள கொண்டு வந்து அதை என்கம்பாஸ் பண்ணி இதையும் நம்மோட சேர்த்துக்க முடியும். That only shows, அவங்க சொன்ன மாதிரி, the inclusivity. One basic thing about Margadi and the Margadi festival is it is everyone together. Let everyone join hands and let all of us do things. அப்படிங்கிறது தான் இந்த மார்கடியினுடைய பேசிக். அதில் ஈவன் இஃப் இட் இஸ் வர்ஷிப், அந்த வர்ஷிப் எப்படின்னா எல்லாருமா சேர்ந்து வர்ஷிப் பண்ணுறது. தனித்தனியாக போய் நான் மாத்திரம் வர்ஷிப் பண்ணுறேன் இல்லை. all of us go and all of us worship, all of us pray, all of us are equal அப்படின்னு காட்டக்கூடிய inclusiveness is part of Margadi. And that is why if you notice Tirupavai or Tiruvambavai, it is that எல்லாரும் வாங்க எல்லாருமா போகலாம். Now திருவம்பாவை பற்றி அவ்வளோ சொன்னீங்க இல்லையா? ரம்பா அப்படின்லாம் சொன்னீங்க. திருவம்பாவை எழுதியவர் யார்? இவருக்கு உண்டா சார்? இவர் சொல்லாமா சார் ஆன்சர்? ஒரு ஆன்சரை லீக் பண்ணிட்டார். சரி, அவர் ஆன்சரை சொல்லிட்டாரு, மாணிக்க வாசகர்னு. மாணிக்க வாசகருடைய நூலுக்கு என்ன பெயர்? எல்லாரும் ஆசிரியர்களே சொன்னீங்கன்னா எப்படி? Teachers are only answering. What is this? Disclaimer. சொல்லிட்டாங்க. முன்னால உட்கார்ந்துருக்கிற ஆசிரியர்கள்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களே சொல்லிடுறாங்க வேணும்னே, உங்களை சொல்ல விடாம. திருவாசகம் சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் திருப்பி அந்த திருவாசகம்னே சொல்ல போறீங்க? சரி, ரொம்ப ஆர்வமா சொல்றீங்க அப்படின்னா நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்போ டீச்சர்ஸ் யாருமே பதில் சொல்லக்கூடாது. ஓகே? மாணிக்க வாசகர் 2 புக் எழுதியிருக்கார். ஒன்னு திருவாசகம். வாட் இஸ் தி அதர் ஒன்? மணிவாசகரும் மாணிக்க வாசகரும் ஒண்ணுதான்.
தேவாரம் இல்லை. சம் கெஸ் ஒர்க் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது இப்ப பாருங்க, டீச்சர்ஸ் ஒத்துருமே வாயை திறக்கல, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. வெரி குட். திருக்கோவையார் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். திருக்கோவையார், திருவாசகம் அண்ட் திருக்கோவையார். சார் கொடுத்துருங்க. அவங்களுக்கு புக்கு கொடுக்கலையா? அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க, இவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்தாரு இல்லை புக்க? இல்லையா? கொடுக்கலையா? நான் தான் கொடுக்குமா? ஓகே. அப்போ கம் கம். Can you please come a little bit? Thank you. Look here, please. இங்க பாருங்க. Thank you. So that's good. நிறைய விஷயங்களை நீங்க படிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்விகள். You get acclimatized with many things. I'll just close with one small request to all of you. Supposing நான் இந்த பொருளை வந்து இங்க விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. பை சான்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன் போடியத்துல, பை சான்ஸ் மறந்து போய் நான் இங்க வச்சுட்டு போயிடுறேன். அண்ட் ஐ லீவ் திஸ் ஆல்சோ. இதையும் விட்டுட்டு போயிடுறேன். இது உங்க ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, இதையும் நான் விட்டுட்டு போயிடுறேன். இதை ரெண்டையும் விட்டுட்டு போயிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க யாரோ கண்டுபிடிக்கிறீங்க இது இங்க இருக்குன்னுட்டு. அப்படி கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தெரியல அது யாருதுன்னு, இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு இன்விடேஷன் இருக்குது, நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு என்னை கேட்ட உடனே வாட் ரியாக்ஷன் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ? வாட் வில் பி மை ரியாக்ஷன்? ஃபோனை காணும்னு தேடிட்டு இருப்பேன். இங்கேருந்து நீங்கள் சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அது ப்ரௌன் கலரில் இருக்கா, அது இந்த பிராண்டா எல்லாம் சொல்லி அது என் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் ஃபோன் தான் இங்கே இருக்குது, ஃபோன் இங்கே தான் இருக்குது. வேறு எப்படியோ என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்கப்பா. இந்த ஃபோன் இல்லைன்னா என்ன, வேறு எதாவது சோர்ஸில் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் தான் என்னோடய ஃபோன் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோனுக்கு நான் ஓடி வருவேன், இல்லை ஐ சென்ட் சம்ஒன் டு பிக் இட் அப். பட் வாட் வில் ஐ டூ டு திஸ் இன்விடேஷன்? சார் உங்கள் இன்விடேஷன் தானே, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு காப்பி வேணும், நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். The kind of importance that I'll give to this will be much more than the kind of importance which will I give to anything else, isn't it? I will not be much bothered. Even if I leave my spectacles, I will not be much bothered. But then the phone is very, very important. What are the reasons? ஒன்று அதோட காஸ்ட் நிறையா இருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கலாம். ஏதோ ஒன்று, எனக்கு என்னோட ஃபோன் வேணும், ஐயோ ஃபோன் அங்கே காணாமல் போச்சு, ஐ வில் நாட் ஈவன் மைண்ட் கம்மிங் பேக் ஆல் த வே டு ப்ரிசர்வ் மை ஃபோன். இஃப் ஐ ஃபீல் தட் சம்திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ, I will preserve it. I repeat, if I feel that something is very important to me, something gives me something, this is giving me a lot of things. This is giving me access, this is giving me information, this is giving me my status, this is giving me happiness, joy, then it becomes more important to me. I would not want to lose it. And do you deduce what I say? Culture and tradition, if I feel is very important to me, I will not lose it. I will not want to lose it. When will I want to lose something? When will I not mind losing something? எனக்கு அதனால பெருசா பலன் இல்லைன்னு நான் நினைச்சேன்னா அது தொலைஞ்சு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்.
ஆனால் எதனாலாவது எனக்கு நிறைய பலன் இருக்குன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அது தொலைஞ்சு விட மாட்டேன். அப்படியே தொலைஞ்சு போனாலும் கஷ்டப்பட்டு மறுபடியும் வந்து தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போவேன். அதே தான் கல்ச்சருக்கும் ட்ரெடிஷன். நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன் எல்லாமே நமக்கு நிறைய விஷயத்தை வச்சிருக்கு. We can learn many things from there and we can kind of channelize our lives. Many things are there. நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. Probably it requires some efforts. I'll just remind you one thing. நம்ம கல்ச்சர்ல ஒருத்தரை greet பண்ணணும்னா எப்படி greet பண்ணுவோம்? இங்க நாங்க உள்ள வரும்போது உங்க டீச்சர்ஸ், உங்க காலீக்ஸ் எல்லாரும் எப்படி ஒருத்தரை ஒருத்தர் greet பண்ணாங்க? எப்படி greet பண்ணுவோம்? யாராவது சொல்லுங்களேன். எப்படி greet பண்ணுவோம்? வணக்கம் இல்லையா? ரெண்டு கையையும் கூப்பி வாங்கன்னு சொல்லுவோம். நடுவுல கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருந்தோம்? ஒரு 50 years 60 years we thought this is old fashioned, isn't it? இதெல்லாம் பாட்டி முறை, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் old fashioned. What is the modern trend? If we want to be modern, we need to kind of shake hands with people and then say that we are very modern, we are all, kind of flying somewhere. Party system, data systemலாம் எங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் old அப்படின்னு சொன்னோம். It required one small little virus to come and tell us that system is going to be dangerous, but this system is going to be safe and comfortable. It just required ஒரே ஒரு குட்டி வைரஸ். அந்த வைரஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? எல்லாரும் எல்லாம் பெருசாக மாஸ்கை போட்டுக்கிட்டு கண்ணே தெரியாமல் மூக்கே தெரியாமல் கையை யாராவது பக்கத்தில் வந்தா, why was this brought in? Why did our elders tell us this? ஒரு வீட்டுக்கு போனோம்னா வீட்டுக்குள்ளே போகும்போது பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க? கால் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு உள்ளவா அப்படிம்பாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஃபுட்வேரோட நேராக உள்ளே போனோம் இல்லையா? ஒரே ஒரு குட்டி வைரஸ் தான், அதை பார்த்தது கூட இல்லை நம்ம. அந்த வைரஸ் வந்து படாத பாடுபடுத்தி entire world turned to what the Indian culture taught. Why was all this done? ஒருத்தர் தொடக்கூடாதுங்கிறதுக்காக ஹேண்ட் ஷேக் பண்ண வேண்டாம்லாம் சொல்லலை. ஏன் அதை சொல்லியிருந்தாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, there are so many germs that you and me harbor. Each one will be having something. நம்ம போய் இப்படி கையை கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆர்கானிசம் கேன் கோ டு தேம். அவங்க கிட்ட இருக்கிறது நமக்கு வரலாம். we don't know. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேண்டாங்கிறதுக்காகத்தான் நம்ம கிட்ட இருக்கிறது நல்லது இருந்தால் கொடுப்போம், கெட்டது இருந்தால் இன்னொருத்தருக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. நாம் அதை மறந்துட்டு இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் நினச்சோம். நவ் ஸ்லோலி we are trying to think back and think, okay, these are all good things. It has all got a scientific reasoning. ஏன் காலை கழுவிட்டு உள்ளே போகணும்னு சொன்னாங்க? எங்கெங்கேயோ வெளியில் போயிட்டு வரோம். அப்படி வெளியில் போயிட்டு வரும்போது அந்த ஃபுட்வேரில் என்ன டஸ்ட் இருக்கும், என்ன பொல்யூஷன் இருக்கும்னு தெரியாது. Wash your legs also and come inside so that you don't bring any pollution from outside, any dust from outside. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு almost 100-200 years ஆயிடுச்சு. So only thing that is required is we need to open our eyes. We need to widely open our eyes and see what are all the sense of reasoning that has gone into the celebration of a festival of this kind. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. Sociological, economic, management related, science related, so many things are inside. நம்ம கொஞ்சம் கண்ணை திறந்துட்டு பார்த்தோம்னா நிறைய விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியும். I'm happy that the SRM group of institutions have decided to open the eyes, not only open your eyes, but then open the eyes of people around also. And I wish all this joy and happiness spreads across to everyone. And you are the messengers. You take the message to
people around you, and I wish this Margazhi festival and all of you a glorious future, glorious prospect. இன்னும் மேல 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 உங்களுடைய திறமைகள் எல்லாம் நிறைய வளர்ந்து இந்த மார்கழி விழாங்கிறது உங்களுடைய திறமைகள் வளர்வதற்கான வாய்ப்பாகவும் அதே சமயத்தில் உங்கள் திறமைகள் எல்லோருக்கும் உதவி செய்து எல்லோரையும் வளர்க்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாற வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.